அண்மைச் செய்தி. கீழடியில் அகழாய்வை தொடங்கியது அதிமுக என்ற உண்மையை திமுக மறைப்பதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். கீழடியில் அகழாய்வை தொடங்கியது அதிமுக என்ற உண்மையை திமுக மறைப்பதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் உள்ளார். ஹரிகிருஷ்ணன், கீழடி அகழாய்வை அதிமுக தான் தொடங்கியது என்பதை திமுக மறைப்பதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த பதிவில் அவர் என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்கிறார், மேலும் விவரங்கள் என்ன? மதுரை அருகே இருக்கக்கூடிய கீழடி அகழ்வாராய்ச்சி பணியானது கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்று வருகிறது. முதல் 3 கட்டங்களை மத்திய தொல்லியல் துறையும் அதற்கு பிறகாக 7 கட்டத்தை மாநில தொல்லியல் துறையும் நடத்தி வருகிறது. இதில் முதல் 2 கட்டத்தில் நடைபெற்ற அகழாய்வு அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் மத்திய தொல்லியல் துறைக்கு அனுப்பியிருக்கிறார். அதை வெளியிடாமல் தொடர்ந்து பல்வேறு தரவுகளை கேட்டுக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு கேட்கிறது. அதன் காரணமாக பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது. குறிப்பாக திமுக உள்ளிட்ட அதன் கூட்டணி கட்சிகள் உள்ளிட்டவைகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக திமுக மாணவரணி சார்பில் மதுரை விரகனூர் சுற்றுச்சாலை இன்று மத்திய அரசை கண்டித்து கீழடிக்கு ஆதரவாக மத்திய அரசை கண்டித்து ஒரு போராட்டம் நடத்தியது. அதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற திமுகவின் துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா பேசுகையில், மத்திய அரசு தமிழர்களின் நாகரிகத்தையும் அந்த கீழடி அகழ்வாராய்ச்சியை மறைக்க முயல்கிறது. அதற்கு அதிமுக துணை போகிறது, அவருடைய கூட்டணியில் இருப்பதனால் துணை போகிறது என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இது தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி எல்லோருமே அதிமுகவை குற்றம் சாட்டி இருக்கிற நிலையில தற்போது அதிமுகவின் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்.பி. உதயகுமார் ஒரு விரிவான செய்தி அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையிலே கீழடி அகழாய்வு பணிகளை முதலில் அதிமுக தான் தொடங்கியது. அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் அதில் முதலமைச்சராக இருந்த போதுதான் இந்த அகழாய்வு பணிகள் நடைபெற்றது என்பது திமுகவினருக்கு தெரியாதா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பல்வேறு கட்டங்களிலே அந்த அகழாய்வுக்காக மத்திய அரசிடம் தொடர்ந்து பேசி அந்த அகழாய்வை முன்னின்று நடத்தி இருக்கிறது. அதன்படி கீழடி அகழாய்வை பொறுத்தளவுக்கு கீழடி அகழாய்வு பணிகளுக்காக 55 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து 18/4/2018 அன்று அகழாய்வு பணிகளை துவங்கப்பட்டு செப்டம்பர் 2018 பணிகள் முடிக்கப்பட்டன. அதில் 34 குழிகள் அமைக்கப்பட்டு 5820 அரிய வகை தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டது. தொடர்ந்து உலகத்தரம் வாய்ந்த பல அருங்காட்சியகம் அமைப்பதற்கு 12.21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இத்திட்டங்களை முன்னிறுத்தி செயல்படுத்திய அதிகாரியும் தற்போதைய நிதித்துறை முதன்மை செயலாளருமான திரு உதயச்சந்திரன் IAS அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அறிக்கையிலே தனது கருத்தை பதிவிட்டிருக்கிறார். மத்திய அரசு சில தரவுகளை தான் தற்போது அந்த அகழாய்வு பணிகளை மேற்கொண்டவர்களிடம் கேட்டிருக்கிறார்கள். அதை கீழடி அகழாய்வாளர்கள் கொடுக்கத்தான் போகிறார்கள், அது ஒப்புதல் அளிக்கத்தான் போகிறது என்கிற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். கீழடி அகழாய்வு நிராகரிக்கப்பட்டால் அதனை உண்மையை